ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை கண்ட்ரோலரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஆப் மூலிமா நம்ம நேமை வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா நேம் போர்டாக இருக்கட்டும், தோரணம், இது எல்லாத்துக்குமே நம்ம அதாவது மொபைலில் இருந்து நேமை சென்ட் பண்ணுறது. இல்லை டிசைன் மட்டும் வரணும் அப்படின்னா டிசைன் மட்டும், நேம் வரணும் அப்படின்னா நேம் மட்டும் வர மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்க இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டு, ஸோ கொஞ்சம் ஒர்க்காக இருந்தேன், அதனால் வீடியோ போட முடியல. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதோட ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை தோரணம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது லிங்க் இல்லை, டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் இருக்கிற குறைகள் நிறைகள் இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ என்னென்ன சைஸில் இந்த டேட்டா வந்து அவைலபிளாக இருக்குது, அதாவது இந்த வைஃபை மாடியூல் வந்து, அதாவது வைஃபை டேட்டா வந்து என்னென்ன சைஸில் இருக்குது அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த வைஃபை டேட்டா. நார்மலாக எல்லா டேட்டாவில் இருக்க மாதிரி தான் ப்ளஸ் மைனஸ் டேட்டா 3 வயர் இருக்குது. இது வந்து 16x64 எஸ் கனெக்ஷன்ஸு. நான் கொடுக்கும்போது அது என்ன கனெக்ஷன்றதை நான் மேலே எழுதி கொடுத்துருவேன். ஸோ இதுதான் அந்த வைஃபை மாடியூல் ESP8266ன்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறனால தான் நம்ம மொபைலில் நம்ம வைஃபை மூலிமா கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ இதில் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது. 15க்கு 80, 20க்கு 80 அப்படின்ற மாதிரி நிறைய சைஸஸ் இருக்குது. நான் இருக்கிற சைஸஸ்லாம் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது வந்து 10x60 Z கனெக்ஷன்ஸு. இதே மாதிரி 10க்கு 120, 16x64, 12க்கு 96, 50க்கு 40, 25க்கு 75, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் டேட்டாஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது எல்லாத்துலேயுமே Z கனெக்ஷன், எஸ் கனெக்ஷன்ஸ் ரெண்டு சைஸ்லேயுமே அந்த டேட்டாஸ் இருக்குது. ஸோ ஒரு சில டேட்டாஸ் ரெடி பண்ண லேட்டாகவும் முன்னாடியே ஆர்டர் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நான் கனெக்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். நார்மலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் நேம் போர்ட்லேருந்து ப்ளஸ் மைனஸ் செட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேட்டாவுக்கு ப்ளஸ் மைனஸை கொடுத்துட்டு நேம் போர்ட்லேருந்து வர டேட்டா லைனை டேரெக்டாக நான் டேட்டா லைனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து மெயில் பின் ஃபீமேல் பின் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் டேட்டா வயரு. ஏன்னா அதை கட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வாங்கும்போது கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கனெக்ஷன்ஸு. அடுத்து நான் சுவிட்சை போடுறேன் பாருங்கள். ஸோ சுவிட்ச் போட்டிங்க அப்படின்னா நார்மலாக இதில் இருக்க டிசைன்ஸ் ஓடும். அதாவது நான் இதுக்கு முன்னாடி சும்மா நான் நேம் ரன் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுதான் ரன் ஆகுது. நான் நேம் போர்டு தலைகீழ வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த ஆப்பை பற்றி பார்த்துடலாம். அந்த வைஃபையில், அதாவது வந்து வைஃபை டேட்டா கூட கனெக்ட் பண்ணுற ஆப்பை பற்றி பார்த்துடலாம். அதோட ஆப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை தோரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இருக்கும். ஸோ இது அந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன், லிங்க்கை கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஆப்பில் இப்படி தான் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். ஐபி அட்ரஸில் நான் கொடுக்குற நம்பரை அப்படியே டைப் பண்ணுங்கள். 192.168.4.1ன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ், இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம கொடுக்கணும். அது பக்கம் போர்ட்டுன்றது 1234 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டுக்கு அப்புறம் மேலே வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வைஃபை அதாவது அந்த பவர் சப்ளை கொடுத்துட்டிங்க அப்படின்னா வைஃபை டேட்டாக்கு இந்த மாதிரி வைஃபைன்றதை காட்டும். வைஃபையில், அதாவது வைஃபை செட்டிங்ஸில் அதுக்குள்ளே போயிட்டு பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும். 1234567 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ஒரு சில இதெல்லாம் வைஃபை காட்டல அப்படின்னா ஒரு 3 டைம்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான், இவ்வளோ தான் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அது வந்து டிசைன் ப்ளஸ் நீங்கள் கொடுக்குற நேம் ரன் ஆகும். செகண்டாக இருக்கிறது நீங்கள் கொடுக்குற நேம் மட்டும் ரன் ஆகும். தேர்டாக இருக்கிறது ஒன்லி டிசைன் மட்டும் ரன் ஆகும். அதில் எது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே சென்டுன்றது கொடுத்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ரியாக்ட் ஆகும். இப்போ வந்து நான் ஒன்லி டிசைன், அதாவது டிசைன் மட்டும் நான் ரன் ஆகிற மாதிரி கொடுக்குறேன். அதுக்கு நான் அந்த லாஸ்ட்டாக 3வது இருக்கு பாருங்கள், அதை ஒன்லி டிசைன் சொல்லி கொடுத்துட்டு சென்டுன்றதை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டிசைன் மட்டும், அதில் இருக்க டிசைன் மட்டும் பூரா ரன் ஆகும். இல்லை எனக்கு நான் கொடுக்குற நேம் போகணும் அப்படின்னா அந்த சென்டராக இருக்கிற பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டுன்றதை கொடுத்தேன் அப்படின்னா நேம் போகும். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே 4 மெசேஜ் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெசேஜ் பாக்ஸில் நான் ஏதாவது டைப் பண்ணிக்கிறேன், வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்காக 4 மெசேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டும் என்னென்ன கலர் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை ஒரே கலர் வேணும், அதாவது வந்து ஒரு வாக்கியம் ஒரே கலரில் வரணும் அப்படின்னா நீங்கள் மேலே மட்டுமே கொடுத்துக்கலாம். நான் ஒரு வேர்டும் ஒரு கலரில் வரணும் அப்படின்றனால கொடுக்குறேன். எப்படின்னா வெல்கம் ஒரு கலரும், ஹீரோ எலக்ட்ரோ அப்படின்ற ஒரு கலரும், ப்ளஸ் கீழே வந்து ஏதாவது ஊர் பேரோ இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பேர் கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் லாஸ்ட்டாக வர மாதிரி கூட கொடுத்துக்கலாம். நம்ம இப்படி தான் எல்இடியில் ப்ரோக்ராம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி தான் இதுவும். ஃபஸ்ட்டு இந்த வெல்கம்ன்றது எனக்கு வந்து ஒரு கலரில் வரணும் அப்படின்னா
அந்த சிவப்பு கலரில் இருக்குது பாருங்கள் வெல்கம் பக்கம், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதிலே ஒரு சில கலர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. 3 கலர் வர மாதிரி, 2 கலர் வர மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு எல்லோ கலரை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஹீரோ எலக்ட்ரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேசிய கொடி கலரை வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி வர வைக்கலாம் அப்படின்றனால அடுத்து வந்து ரெட் கலரில் இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து நம்பர் வந்து வேறு ஒரு கலரில் எனக்கு வரணும் அப்படின்னா அது வந்து க்ரீன் கலர் வர மாதிரி நான் கொடுத்துட்டு சென்டரில் மெசேஜ் ஒன்லின்னு கொடுத்துட்டு சென்டுன்றது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த நேம் வந்து ரன் ஆகும். அதாவது டிசைன், அதாவது நேம் மட்டுமே ரன் ஆகும். ஏன்னா நம்ம ஒன் டே டிசைன் தான் கொடுத்தோம் சென்டராக இருக்கிற ஆப்ஷனு, அதனால் நமக்கு நேம் மட்டும் ரன் ஆகும். இது ரொம்ப ஸ்பீடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடுன்னு இருக்குது பாருங்கள், மெசேஜ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு சென்டுன்றதை கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்தோடனே சென்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீட், அதாவது நேம் வந்து ஸ்பீடாக போகும். அந்த ஸ்பீடுக்கு மேலே பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது பிரைட்னஸ் குறைச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. இப்போ வந்து பாருங்கள் ஹீரோ எலக்ட்ரோன்றது பக்கம் ஸ்பேஸ் இல்லை, சேலம் பக்கமும் நம்பர் பக்கமும் ஸ்பேஸ் இல்லை. அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. சேலம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடம் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக வரும். அதாவது ஒரு வாக்கியத்துக்கும் இன்னொரு வாக்கியத்துக்கும் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வரும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு சென்டுன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் வர்றது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் வெல்கம்ன்றது கரெக்டாக வருது, ஸ்பேஸ் விட்டு ஹீரோ எலக்ட்ரோ அப்படின்றது கரெக்டாக வருது. அது முடிச்சதுக்கப்புறம் சேலத்துக்கும் கரெக்டாக ஸ்பேஸ் வருது, நம்பருக்கும் ஸ்பேஸ் வருது. இப்போ இது எல்லாமே ஒரே பாக்ஸில் ரன் பண்ணுறதுனால நீங்கள் ரன் பண்ணலாம், ஒரே கலராக வேணும் அப்படின்றனால. நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டும் ஒரு கலர் வரணுன்றனால நான் ஒரு பாக்ஸு, அதாவது 4 மெசேஜ் பாக்ஸ் இருப்பாருங்க, அதில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து திடீர்னு எனக்கு ஒரு டிசைன் மட்டும்தான் வேணும், நேமே வேணாம் அப்படின்னா நீங்கள் ஒன்லி டிசைனை கிளிக் பண்ணிவிட்டு சென்டர்ன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் மட்டும் சென்ட் ஆகும். சென்டரில் இருக்கிறது உங்களுக்கு நேம் வராது. இப்போ நேம் வேணும் அப்படின்னா நேம் மட்டும், டிசைன் வேணுனாலே டிசைன் மட்டும். இதில் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது என்னென்னா, இப்போ வந்து நம்ம திடீர்னு ஏதாவது ஒரு ஊர்வலத்தில் எனக்கு இந்த பேர் மட்டும்தான் வரணும், டிசைனே வரக்கூடாது அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் மட்டும் கொடுத்துக்கலாம். இல்லை பேர் மட்டும் வரணும் அப்படின்னா பேர் மட்டும் கொடுத்துக்கலாம். நார்மல் டைமில் டிசைன் வரட்டும் பேரும் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி வரும். ஸோ எத்தனை டிசைனுக்கு ஒரு தடவை நேம் வருதுன்னு கேட்பீங்க. ஒரு 4-5 டிசைனுக்கு ஒரு தடவை அந்த நேம் வருது. ஸோ அது நம்மளால் மாற்ற முடியாது, அதில் வரது தான் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. மற்றபடிக்கு இதில் தமிழ் லெட்டர் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ் லெட்டர் வரல, இங்கிலீஷ் மட்டும்தான் அதில் சப்போர்ட் பண்ணுது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், இங்கிலீஷ் மட்டும் தான் என்னால் முடிஞ்சிச்சு, தமிழ் லெட்டர் என்னால் முடியல. ஒரு வேளை இதுக்கப்புறம் வரது ஏதாவது அப்டேட்டில் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேறு ஹிந்தி எதுவுமே சப்போர்ட் பண்ணல, இங்கிலீஷ் சப்போர்ட் பண்ணுது, அப்புறம் வந்து நான் நம்பரும் சப்போர்ட் பண்ணுது, வேறு எதுவுமே இதில் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 50 டிசைன்ஸ் பக்கம் கொடுத்துருக்காங்க. நான் எல்லா டிசைன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத. ஸோ பாருங்கள், இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சைஸுக்கும் 10க்கு 120, அதாவது தோரணத்துக்கு வேறு டிசைனாக இருக்கலாம். இது வந்து 16க்கு 64ன்றனால இதில் ஒரு சில டிசைன்ஸ் இருக்குது. அதே நீங்கள் தோரணம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10க்கு 120, 10க்கு 60லாம் வேறு டிசைன்ஸ் வரும். இது எல்லாத்துலேயுமே இப்போ நான் சொன்ன எல்லா டேட்டாஸுமே எஸ் கனெக்ஷன் Z கனெக்ஷன்ஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன கனெக்ஷன்ஸ் டேட்டா வேணும் அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னா ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கான டேட்டாஸை நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். அப்புறம் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஆப்லேருந்து நேமை சென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆப்பை விட்டு வெளியே போயிட்டாலுமே அந்த நேம் வந்துட்டு ரன் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் அதை ஆஃப் பண்ணி போட்டாலுமே அந்த பேர் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் ஆப்பை விட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸும் போட்டும் மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆப்பை க்ளோஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அடுத்ததும் அதுக்கு தகுந்த மாதிரி நார்மலாக நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட நேமே தான் ஓடும், டிசைனே தான் ஓடும். நீங்கள் மறுபடியும் ஐபி அட்ரஸ் போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆப்பை விட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில டேட்டாஸ் வந்து ரெடிமேடாக இருக்காது. இப்போ 15க்கு 80, 20க்கு 80லாம் ரொம்ப ரேர், அதாவது அதிகமாக யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் டேட்டா வேணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்கள், நாங்கள் ஆர்டர் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி, அதாவது நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும். இப்போ 10க்கு 120, 10க்கு 60லாம் எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் கொஞ்சம் இருக்கும். மற்றபடி ஒரு சில டேட்டாஸ் நான் சொன்னேன் இல்லையா, அது ஸ்டாக்ஸ் இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னாடி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் முன்னாடி கொஞ்சம் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இதில் நான் நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். நிறைய டிசைன்ஸோட ஒரு சில டிசைன்ஸ் நான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குன்றது கேட்பீங்க, என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்றதும் கேட்பீங்க. ஸோ அதனால தான் நான் அப்படியே ஒரு சில டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வர டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து இருப்பது உங்கள் தமிழ். அப்புறம் வேறு ஒரு வீடியோஸ் இதுக்கு நான் தோரணம் சொன்னேன் இல்லையா,
10க்கு 60 10க்கு 120 ஸோ அதுக்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே மெசேஜ் பண்ணுங்கள், அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அதாவது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா மற்றபடிக்கு எல்லாமே கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்று தான். இந்த ஆப்பை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். பட் என்ன டிசைன்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே உங்கள் கமெண்ட்டை வந்து தெரிவிங்க.